நிராகரித்தது தப்புன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். சரி, எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் அதுக்குள்ளே இருக்குத்தானே. இது ஒரு அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 142, அது பயன்படுத்தவே கூடாதுன்னா அது எதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு? குடியரசுத் தலைவர் கேள்வியாக நான் இதை பார்க்கல. இது ஹெர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் கேள்வி கேட்பதற்கு இதை பயன்படுத்த முடியாது என்று அந்த சட்டத்தில் இருக்கா? கேள்வி கேட்ட ஒரு குடியரசுத் தலைவர் தெரியாமையா கேட்டு குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனவங்க இதெல்லாம் தெரியாமலா அப்படி இது குடியரசுத் தலைவருக்கு பொருந்தாது என்று சொல்லாமல் விட்டுருப்பாங்க? மயிலே மயிலே இறகு போடு, ரவியே ரவியே கையெழுத்து போடுன்னு கேட்டு முடியாத போது நீதிமன்றமே வழிகாட்டு, நீதிமன்றமே நீதி கொண்டு போய் நின்றுட்டாங்க. நீதிமன்றம் இப்போ வழிகாட்டி இருக்கு. கூட்டாட்சி, மாநில உரிமைகள் என்பதெல்லாம் யாரும் பார்த்து போட்ட பிச்சை அல்ல. கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவினுடைய பெருமை மட்டுமல்ல, இந்தியா இருப்பதற்கான அடிப்படை. ஒற்றையாட்சி முறைதான் இருக்கும் என்றால் இந்தியா இருக்காது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். நேற்று உச்சநீதிமன்றம் நீதிபதிகளுக்கு ஒரு கடிதம் எழுதி குடியரசுத் தலைவருக்கு சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல அந்த 14 கேள்விகள்ல விருப்பப்பட்ட கேள்விகளை முன்வைத்து பலர் விவாதங்களையும் முன்வைக்கிறார்கள். அதுல முக்கியமாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 மூலம் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் பயன்படுத்தும் அரசியலமைப்பு அதிகாரங்களை நீதித்துறை மாற்றி அமைக்க முடியுமா, அதற்கு அதிகாரம் உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிரதானமான இந்த முதல் கேள்வி எப்படி புரிஞ்சுக்கிறது? முடியும் தான். நான் என்ன சொல்றேன்னா, 142 எப்போ பயன்படுத்துறாங்க? இதுவரை நீதிமன்றம் எத்தனை தடவை பயன்படுத்தியிருக்கு? பிரச்சனை என்னன்னா, இவங்க இந்த கேள்வியே அபத்தமான கேள்வி. ப்ராப்ளம் என்னன்னா, நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலை. 234 பேர் கொண்ட ஒரு சட்டமன்றம், அதனுடைய பெரும்பான்மை நிறைவேற்றி அனுப்பி இருக்கக்கூடிய தீர்மானம், அது வெறும் 234 பேர் சம்பந்தப்பட்டதல்ல. தமிழ்நாட்டினுடைய 8.5 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. நம்முடைய அரசமைப்பு சட்டம் கலெக்டிவ் வில் ஆஃப் த பீப்புள் இஸ் ரிஃப்ளெக்டட் த்ரூ த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக தான் வருது. ஸோ அவங்க சொல்கிறாங்க அதுபடி வருது. அதை ஒருத்தர் நிராகரிக்கிறாரு. நிராகரித்தது தப்புன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு. சரி, எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் அதுக்குள்ளே இருக்குத்தானே, சட்டத்தில் இருக்குத்தானே. இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தலைல, அதாவது பயன்படுத்தவே முடியாத ஒன்றை எதுக்கு வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 142, அது பயன்படுத்தவே கூடாதுன்னா அது எதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் இருக்கணும்? இல்லை, அவங்க தெளிவாக கேட்குறாங்க கூட. அதாவது அதை மற்ற விடயங்களுக்கு பயன்படுத்துகிறோம், ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் கேள்வி கேட்பதற்கு இதை பயன்படுத்த அதிகாரம் உள்ளதான்னு கேட்குறாங்க. ஆளுநரையும் குடியரசுத் தலைவரையும் கேள்வி கேட்பதற்கு இதை பயன்படுத்த முடியாது என்று அந்த சட்டத்தில் இருக்கா? கேள்வி கேட்ட ஒரு குடியரசுத் தலைவர் ஆயிடுச்சு, தெரியாமையா கேட்டிருப்பார் ஒரு குடியரசுத் தலைவர். ஒருத்தர் குடியரசுத் தலைவர் தெரியாமலா கேட்டிருப்பாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனவங்க இதெல்லாம் தெரியாமலா அப்படி இது குடியரசுத் தலைவருக்கு பொருந்தாது என்று சொல்லாமல் விட்டுருப்பாங்க? குடியரசுத் தலைவர் என்பவர் யாராக இருந்தாலும் ஒரு நபர் தான். ஆனால் இது எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணி வந்திருக்கு? நீங்கள் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி விவாதித்தது, அதாவது அரசியல் நிர்ணய சபை விவாதித்ததை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். விடுதலை பெறுவதற்கு நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே விடுதலை பெறுகிற இந்தியா எந்த விதமான இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு 3-4 கருத்தோட்டங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. அது முட்டல், மோதல், உரசல், முரண்பாடு, சமரசம், ஒரு பேரம் என்று எல்லாம் சேர்ந்து தான் இந்த அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் 1949 நவம்பர் 26 நிறைவேற்றப்படுது. நம்முடைய இதில் நாடாளுமன்றத்தில். அதுக்கு முன்னால் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் ரொம்ப நாள் விவாதிக்கப்படுது. பிறகு 1950
நம்ம இதை கொண்டு வரோம். எனவே ஒருத்தருக்கு அல்லது அவர் என்னன்னு கேட்டவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் இவ்வளோ சந்தேகங்களையும் இவங்க விவாதிக்காமலாம் இருந்திருப்பாங்க. நீங்கள் அதை கேட்காதீங்க, அதில் என்ன தப்புன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்காது. அடுத்தபடியாக ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும் போது மாநில அமைச்சரவை வழங்கும் ஆலோசனைகளுக்கு ஆளுநர் கட்டுப்படுவாரான்னு கேட்குறாங்க. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுவாரா? தமிழ்நாடு அல்லது உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ 400 பேர், அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா? அவ்வளோ பேரும் சேர்ந்து எடுத்த முடிவை ஆளுநர் என்கிற ஒரு தனிநபர் நிராகரிப்பாரா? அதுக்கு பேர் ஜனநாயகமா? அதுக்காக இவ்வளோ பெரிய முன்னால் ஒரு அரசர் முடிவெடுத்தான், அதுக்கு பின்னால் யாரோ இங்கிலாந்துக்காரன் முடிவெடுத்தான். மக்கள் தான். நீங்கள் இந்த தீர்ப்பை பொறுத்தளவில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றம் தன்னை பெரியவர் என்று சொல்லலை, தான் பெரிய அமைப்புலாம் சொல்லலை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம், நியமிக்கப்பட்ட கவர்னர், இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தான் அதிகாரம் படைத்ததுன்னு சொல்லி முடிச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் நான் பெரிய ஆளுன்னு சொல்லலை. உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தின்படி உங்கள் 2 பேரில் யார் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர், சட்டமன்ற உறுப்பினர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இதில் யார் சொல்கிறது சரி, எது ஃபைனலாக நிற்கும்னு அது ஒரு முயற்சி. அப்புறம் அது கட்டுப்படுத்துமான்னா நீங்கள் ஒரு தடவை அப்போ ஏன் அரசமைப்பு சட்டத்தில் இதை கேட்டவங்களுக்கு இன்னொன்று புரியலையோ, ஒரு முறை அனுப்பி இவர் கொரீஸோடவோ கொரீஸ் இல்லாமலையோ திருப்பி அனுப்புனா 2வது தடவை அதை திருத்தம் செய்தோ திருத்தம் செய்யாமலேயோ மீண்டும் சட்டமன்றம் அதே விஷயத்தை நிறைவேற்றினால் கேள்வி கேட்காமல் கையெழுத்து போட வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் ஏன் சொல்லியிருக்கு. எனவே அந்த கேள்வியும் அபத்தமானது. ஒட்டுமொத்தமாக இந்த 14 கேள்வியிலும் இருந்து சாதாரண மக்கள் புரிந்து கொள்வது என்பது சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஆளுநர், குடியரசுத் தலைவர் இவர்களுக்கு இடையில நடந்துட்டு இருக்க ஒரு சிக்கல் இல்லை அதிகார புரிதல்னு புரிஞ்சுக்கலாம். இதுல நீதிமன்றம் தலையிடணுமா? நீதிமன்றம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமா? அல்லது நீதிமன்றம் ஏதாவது ஒருத்தருக்கு சார்பாக நிற்கலாமா அப்படின்ற துணியில இந்த 14 கேள்வி முடிஞ்சிருக்கு. இது எப்படி உள்வாங்க? அது அப்படிதான் இருக்கா நீதிமன்றம்? சரி, ஒரு கேம் நடக்குது, போட்டி, ஒரு நடுவர் இருக்காரு, நடுவர் தீர்ப்பு சொல்லணும். நடுவர் தீர்ப்பு சொல்லித்தானே தீர்ப்பு சொல்லணும். கரெக்டா? நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு தீர்ப்பு சொல்லுதானே, அந்த தீர்ப்பு ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கும் அல்லது எதிராக இருக்கும். இந்த 2 பேருக்கும் நடுநிலைன்னு ஏதாவது ஒன்று இருக்கா உலகத்தில்? நடுநிலைமைங்கிறது மாதிரியான பம்மாத்து உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. என்ன நடுநிலைமை? நல்லதுக்கும் தீயதுக்கும் எது நடுநிலைமை? அரசியல் சட்டப்படி நிற்பதற்கும் அதற்கு எதிராக இருப்பதற்கும் இடையில் நடுநிலைமை என்பது என்ன? நீங்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறோம், நீதிக்கும் அநீதிக்கும் இடையில நடுநிலைமைன்னு ஒன்று இருக்க முடியுமா? கிடையாது. அப்படி நீங்க நடுநிலைமைன்னு நீங்க அநீதிக்கு ஆதரவா இருக்கீங்க. எனவே அந்த ஒரு பக்கமாக நிற்கலாமா? நடுநிலைமை என்பது அநீதிக்கு ஆதரவா இருக்கிறதா? நடுநிலைமையா இருக்கிறது அநீதிக்கு ஆதரவா இருக்கிறதா? கட்டாயம். நீங்க நீதிக்கு ஆதரவா நிற்காம இருந்துட்டீங்கனாலே நீங்க என்ன அர்த்தம்? வாய்மை வெல்லும்னு சொல்றீங்களா? வாய்மை தானா வென்றுமா? அப்படியே உட்கார்ந்து இம்போசிஷன் எழுதிட்டே இருந்தா வாய்மை வெல்லும் வாய்மை வெல்லும்னு எழுதிட்டு இருந்தா வாய்மை வென்றுமா? வாய்மை வெல்வதற்கான ஏற்பாட்டை நீங்க செய்யணும். அதை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிருக்கு. எனவே இதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு தலைப்பட்சமாக, சரி பொள்ளாச்சி வழக்கில் ஒரு தலைப்பட்சமா 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு கொடுக்கலாமா? அது ஒரு தலைப்பட்சம் இல்லையா? பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் மட்டுமே நின்று ஒரு தீர்ப்பு வழங்கலாமா? நடுநிலைமையா இருந்து வழங்கினா என்ன? ஏற்றுப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கணும், அதுதானே சரி? அதுதான் இது. தமிழ்நாடு திமுக கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னால உள்ள 2 மசோதாவில் இருந்து 6 வருஷமா
10 மசோதாக்களில் அது பாதிக்கப்பட்டிருக்கு. மயிலே மயிலே இறகு போடு, ரவியே ரவியே கையெழுத்து போடுன்னு கேட்டு முடியாத போது நீதிமன்றமே நீதிமன்றமே வழிகாட்டு, நீதிமன்றமே நீதிமன்றமே நீதி கொடுன்னு போய் நின்றுருக்காங்க. நீதிமன்றம் இப்போ வழிகாட்டி இருக்கு. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அடிப்படையில் தோழர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறீங்க, பாமர மக்கள் கருத்தை பதிவு பண்ணுறாங்க, முதலமைச்சர் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் புரியாமலா குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்தை கேள்வி கேட்டிருக்காங்க. இது குடியரசு தெரிஞ்ச நியாயம். குடியரசுத் தலைவருடைய கேள்வியாக நான் இதை பார்க்கல. இது வந்து ஹெட் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். மாட்டி விட்டாங்கன்றீங்களா இவரை? இது ஹெட் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் இல்லை, அவங்களும் இதை ஒத்துக்கிட்டு போகிறவங்க தான். அவங்களும் ஆர்எஸ்எஸ் சார்பு நபர் தானே. ஆக்சுவலாக நான் இது நீங்கள் வந்து எய்தவன் இருக்க அம்பை நோவானேன்னு நீங்கள் குடியரசுத் தலைவரெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க. இது அமைச்சரவைன்னு கூட சொல்ல மாட்டேன். அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அது வந்து ஒற்றை ஆட்சி முறையை மட்டும்தான் அது வச்சிருக்குது. நான் இது தமிழ்நாட்டில் இருந்து ஒற்றை ஆள் வந்து உட்கார்ந்து ஒரே ஒரு மாநிலம், நம்ம வந்து இந்தியாவிலேயே 3வது தடவை ஆட்சிக்கு வந்திருக்கோம், நாம் வந்து விஸ்வகுரு, நமக்கு 56 இன்ச் இருக்குது, நாம் பல மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கோம், எத்தனையோ மாநில அரசாங்கத்தை நம்ம கவுத்துருக்கோம், தோற்ற இடத்துலலாம் கூட ஆட்சி அமைச்சிருக்கோம். இந்த தமிழ்நாட்டுக்காரங்க இந்த வரத்து வர்றாங்க, எனவே ஒட்டுமொத்தமாகவே இதுக்கு டீல் பண்ணிடணும்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதை தவிர இதில் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க கூட்டாட்சிக்கு எதிரானவர்கள், ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். எனவே இதை வச்சுக்கிட்டு அப்படி வந்துடலாமான்னு நினைக்கிறாங்க. கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவினுடைய பெருமை மட்டுமல்ல, இந்தியா இருப்பதற்கான அடிப்படை. ஒற்றை ஆட்சி முறைதான் இருக்கும் என்றால் எது இருக்காது? இந்தியா இருக்காது. எனவே நீங்கள் எதுவும் ஒற்றையாட்சி முறை, அதாவது மதச்சார்பற்ற தன்மை, கூட்டாட்சி மாநில உரிமைகள் என்பதெல்லாம் யாரும் பார்த்து போட்ட பிச்சை அல்ல. அது இந்தியா என்கிற இந்த ஒரு மிகப்பெரிய நாடு. உணவு கலாச்சாரம் வேறுபடுகிறது, உடை கலாச்சாரம் வேறுபடுகிறது, வழிபாட்டு கலாச்சாரம் வேறுபடுகிறது. வெறும் மதங்கள் மட்டும் இல்லை, மதங்களுடைய உட்பிரிவுகள் வேறுபடுது. எனவே இதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். எனவே தான் நீங்கள் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவின் பெருமை என்பது முக்கியம்தான், அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே இந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை தான். அரசமைப்பு சட்டம் 370 மட்டும்தான் சிறப்பு உரிமையை காஷ்மீருக்கு கொடுத்ததா? ஏன் தமிழ்நாடு சிறப்பு உரிமையை நீங்கள் அனுபவிக்கலையா? 69% என்னது? உங்களுக்கு சிறப்பு உரிமை இல்லையா? ஜல்லிக்கட்டு உங்களுக்கு சிறப்பு உரிமை இல்லையா? சரி, அதை விடுங்க. அரசமைப்பு சட்டத்தின் 371 ABCDEFGHIJ இத்தனை என்ன சொல்லுது? பல்வேறு மாநிலங்களா, 5 மாநிலமோ 6 மாநிலமோ சொல்லுது. நாகாலாந்தின் கலாச்சார விழுமியங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் இயற்றினால் அந்த சட்டத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அசம்பிளி ஏற்றுக்கிட்டா தான் சட்டம் ஆகும். நாங்கள் நாடாளுமன்றம் சேர்ந்து உருவாக்கணும், எனவே நீ ஏற்றுக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக ஆகாது. போய் படிச்சு பாருங்க. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும்னு நீட்டுக்கு இது மாதிரி பொருத்தமாயிடும். எது? இப்போ இது நீங்கள் சொன்ன இதெல்லாம் கட்டாயம் பொருந்துங்கிறதுனால தான் கேட்குறேன். இப்போ என்கிட்ட கூட சில பேர் கேட்பாங்க, என்ன நீங்கள் கேரளாவில் அமல்படுத்துறீங்க, தமிழ்நாட்டில் வேண்டாமன்றீங்க அப்படின்னு. தமிழ்நாடு விரும்புவதை கேரளா விரும்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, கேரளா விரும்புவதை தமிழ்நாடு விரும்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்தந்த மாநிலங்கள் அவரவர்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். நீங்கள் யார் கேரளா மாதிரி தமிழ்நாடு இருக்கணும்னு கேட்காத, தமிழ்நாடு மாதிரி கேரளா இருக்கணும்னு கேட்காத. ரெண்டும் வேறு வேறு இல்லை. அதான் நீங்கள் கேட்டதுக்காக கேட்குறத விட நீட்டு இல்லாமல் தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா கேரளா. நான் என்னத்தை நம்புறது? நாங்களும் நீங்களும் நம்புறது பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு இப்போது மருத்துவத்தில் எப்படி இருக்கிறது? கேரளாவுக்கு அடுத்தபடியாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 2வது இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு இல்லையா? உங்கள் ஊரில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி வேறு மாநிலத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். துணை சுகாதார நிலையம் 5000 பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம், 30,000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேலே தாலுகா தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அதுக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் எங்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
சரி, இது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம். சில பேர் என்ன சொல்கிறான், அந்த மெரிட்டு அது இது இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ மெரிட்டை வச்சுக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். கோல்டு மெடல் வாங்கினேன் +2ல் அல்லது ஈவன் இப்போ இது எம்பிபிஎஸ் படித்து கோல்டு மெடல் ஆகிட்டீங்க. நீங்கள் இந்தியாவில் வேலை பார்ப்பீங்கங்கிறதுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கா? கிடையாது. அது இன்னொரு நாட்டுக்கு போகணும், அது எனக்கு என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது, கோல்டு மெடல் வாங்கின எல்லாருமே பெரிய டாக்டர்களாக இருந்திருக்காங்களா? அதாவது 10th ஃபஸ்ட்டு வந்தவர், +2லையும் வந்து, +2ல் வந்தவர், டிகிரிலையும் வந்து, டிகிரியில் வந்தவர், போஸ்ட் கிராஜுவேட்லேயும் வந்தவர், அப்படி இருக்காரா? டோன்ட் கம்பேர் தட். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எம்பிபிஎஸ் சீட்டில் 51% தென் மாநிலங்களில் இருக்குது. இந்த 5 மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது. இதை நான் ஒன்றும் சொல்லலை. இந்த இப்போது ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட்டுக்கு முன்னால் பொருளாதார அறிக்கை வெளியிட்டாங்களா, அதில் இருக்குது 49% பிஜி சீட்டு இங்கே தான் இருக்குது. 49% மொத்த சீட்டில் 49% மருத்துவ உயர்நிலை படிப்பு இங்கே தான் இருக்குது. இந்த மாநிலங்கள்ல தென் மாநிலங்கள்லையா? தென் மாநிலங்கள் 51% எம்பிபிஎஸும் 49% இதுவும் இங்கே இருக்குது. இங்கே எனக்கு பாடம் எடுக்காதீங்க. நீங்கள் பாடம் என்ன, நான் ஒலிம்பிக்கில் ஓடிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ நடக்க பழகிட்டு எனக்கு பாடம் எடுக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். எனவே நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்க முடியாது. ஆனால் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். ஒரே மாதிரி இருக்கணும்னு சொன்னால் அந்த ஒற்றுமை குறைஞ்சு போகும். இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோன்றாங்க. அவ்வளோதான். எல்லாரும் அதை சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. அவங்க சொல்கிறது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. cannot be. நான் என்ன சொல்கிறேன், கிராமப்புறத்தில் பசங்களை இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும், என்கிட்ட ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருந்தது. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை. எனக்கு அதை எப்படி சரி பண்ணுறது, கொடுத்தா சரி பண்ணுவாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தூத்துக்குள்ளே இருந்தேன். என் ஃப்ரெண்டோட பையன், அவர் கத்தாரில் இருக்கார். அவர் வந்தார். அந்த பையன் இப்போ 7th என்னவோ படிச்சுட்டு இருந்தான். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு வந்து பார்த்தா இதெல்லாம் பீஸாக கிடக்கு. என்னப்பா இது இப்படி கிடக்கு? டோன்ட் வரி மாமா, உங்களுக்கு அதை பார்த்து ஒரு பயம் இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்படுறீங்க, சரியா? எனக்கு அது தெரியும். இப்போ என்ன 10 நிமிஷத்தில் நான் அசம்பிள் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டு ஒரு 20-25 நிமிஷத்தில் அதை அசம்பிள் பண்ணி என் கையில் கொடுத்துட்டாங்க. பிறக்கும் போதே கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கிற ஒரு பையன் இல்லையா? இதுவரையிலும் ஸ்மார்ட் ஃபோனையே பார்க்காத கிராமத்து பையன். 2 பேரையும் ஒப்பிட முடியுமா? இன்னொன்று, இது எல்லாம் தாண்டி மக்களின் மீதான ஒரு அளப்பரிய காதல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு டாக்டர் எப்படினாலும் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உருவாக்குறது இல்லை. இவ்வளவு மக்களுடைய வரிப்பணத்தை எதுக்கு செலவழிக்கிறீங்க? ஒரு டாக்டரை உருவாக்குறதுக்கு எத்தனை லட்சம் நீங்கள் செலவழிக்கிறீங்க? இந்த இத்தனை லட்சத்தில் டாக்டர்கிட்டயே போகாத ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் அதுக்கு பணம் கொடுக்குறான். நான் கூட இன்னும் சொல்லுவேன், நான் இங்கே பார்க்கும்போது எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டடாக வச்சுருக்கீங்க சென்னை மாதிரியான நகரத்தில். சென்னை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் இந்த வேறுபாடே என்னை, இப்போ நான் கிராமத்துலேருந்து வந்தவங்கிற முறையில் ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி, கேஎம்சி, ஓமந்தூரார், ராயப்பேட்டை, அப்படியே கீழ்ப்பாக்கு, அப்படியே குழந்தைகள் நல மருத்துவமனை, மகளிர் நல மருத்துவமனை, அப்புறம் அது என்ன கண் மருத்துவமனை, அப்புறம் அந்த அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த 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 ஆயுஷ் கீழே வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது. இங்கே கலைஞர் முதியோருக்கு ஒன்று, லேட்டஸ்டாக வந்திருக்கவங்களுக்கு ஒன்று. இவ்வளவு கான்சன்ட்ரேட்டடாக இந்தியாவில் எங்கே இருக்குது? இது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த கேகே நகரில் இருக்கக்கூடிய அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அன்றைக்கி போய் நான் பார்த்தேன். இந்த அதை என்ன சொல்கிறது, இந்த உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு அது இதெல்லாம் வந்தால் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, அந்த ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்.
இதெல்லாம் நம்ம வரிப்பணத்தில் உருவானது. சரியா? இதெல்லாம் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப திறமையான டாக்டர்களை உருவாக்குறதுக்குன்னு நினைக்கிறீங்க. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா சாதாரண மக்களுக்கு சேவை செய்கிறதுக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இவ்வளவும் கூட்டம். நீங்கள் உட்காந்துட்டு ஏதோ திறமையான ஆள் அமெரிக்காவில் உட்காந்து உங்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? நீங்கள் எடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஒரு சில விஷயங்களில் பயோனியர். இது முன்னோடியாக இருந்திருக்கு, நீங்கள் மறந்துடாதீங்க. அதாவது கிராமப்புறத்துக்கு போய் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிற ஒரு டாக்டர்கிட்ட நீ பிஜி படிக்கணும்னா கிராமப்புறத்துக்கு போ, சாதாரண மக்களுக்கு வேலை பாரு, அதுக்கு இவ்வளோ காசு தரோம் தெரியுமா? அவங்க அந்த சர்வீஸ் பிஜின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க அப்பாயிண்ட் ஆகும்போதே அவங்களுக்கு சம்பளத்தில் கூட கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நீ கிராமப்புறத்தில் வேலை பார்க்குறதுக்கான அங்கீகாரம். சரியா? இது ஒரு பெரும் போராட்டம். இது போராட்டம்னா இது எதுவும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான போராட்டம் கிடையாது. கீப் இட் இன் மைண்ட். தமிழ்நாடு மக்கள் தாங்கள் நீண்ட காலமாக இங்கே இருந்த அரசியலின் காரணமாக பெற்றிருக்கக்கூடிய உரிமையை விட்டு கொடுக்க முடியாது என்கிற போராட்டம். ரேசா சிம்பிளாக நீங்கள் ஏன் போராடுறீங்க, நீங்கள் ஏன் அவருங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் நான் சின்ன பையனாக இருக்கையில் காட்ராஜான்னு சொல்லி ஒரு 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 காட்ராஜானோ காட்ராணினோ ஒரு தெருவில் நின்று கூப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு நடுவில் 2 பேரோ 3 பேரோ திரும்பி பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் யார் தெரியுமா? எங்கள் ஊர்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் பிரசவமானவர்கள். இன்றைக்கி உங்கள் ரேட்டிங் என்ன? ஆஸ்பத்திரியில் அதாவது என்ன சொல்கிறாங்க, ரா பர்த் ரா டெலிவரியா ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது வீட்லேயே வச்சு எவ்வளோ பெரிய விஷயம். சுகப்பிரசவம். நீங்கள் டாக்டர் இதோடு இருந்தால் எவ்வளோ பேர் குறையும் அந்த டெத்து. நீங்கள் சொல்கிற அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இதெல்லாம் வருதில்ல, ராபர்த்தா இல்லை இதோடு சேர்ந்து கிடைக்கிறதா? குழந்தை பிறப்பின் போது அம்மாவின் இறப்பு, குழந்தை பிறப்பின் போது குழந்தைகளுடைய இறப்பு, 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் என்ன, விகிதம் இதெல்லாம் வச்சு தானே வராங்க. நாங்கள் எங்கே, நீங்கள் நீட்டெல்லாம் வர்றதுக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கோம். கீப் இட் இன் மைண்ட். எனவே நீங்கள் சாத்தான்கள் வேதம் ஓதக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அப்புறம் நான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் காசு கொடுத்து காலேஜ் கட்டுவேன், நான் இடம் கொடுப்பேன், நான் டாக்டர்களுக்கு காசு கொடுப்பேன், இவ்வளவும் நான் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் யாரோ யார் படிக்கணுங்கிறது, நான் இதுக்கான டாக்டர்களை தானே நான் உருவாக்கணும். எல்லாரும் ஒரு இந்திய மருத்துவர்கள் நினைக்கிறாங்க. எல்லாரும் இந்திய மருத்துவர்களாக இருக்கிறதுல கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்து மாநிலத்தில் போய் ஆந்திராவில் இங்கே வேலை பார்க்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னா, என்கிட்ட நிறையா டாக்டர்கள் இருந்தால் வெளிநாடு போகிறதுலேயும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. ஆனால் நீங்கள் உருவாக்கும் போதே எனக்கு பற்றாக்குறையை உருவாக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியிருக்குது, அதனால தான் அது ஃபைட் பண்ணுது, அதனால தான் மக்களிடம் அதற்காக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் ஒரு நாளைக்கு ராஜீவ்காந்திக்கு போங்க. அந்த கோவிட் சமயத்தில் டாக்டர் தேரணி ராஜன், அவர் இப்போ இங்கே இல்லை, வேறு டிபார்ட்மெண்ட் போயிருக்காரு. இந்த நகரத்தில் இருந்த சென்னை நகரத்தில் இருந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண டயாலிசிஸை நிறுத்திட்டாங்க. உயிருக்கு பயந்து, டாக்டர்கள் பயந்து. இந்த அரசு மருத்துவர்கள் தான் அந்த 1500 பேர்கிட்ட டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேன் யூ இமேஜின்? இவன் காசுக்காக பண்ணல, இதில் நிறையா பேர் செத்து போயிருக்கான். புரியுதா? நீங்கள் எங்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னா நீங்கள் 37,000 பேர் என்னவோ 5,000 பேர் கோவிட்டில் இறந்து போனதாக குஜராத் சொல்லுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க செய்தி என்ன சொல்லுது? 1,95,000 பேர் அந்த மாநிலத்தில் இறந்துருக்கான். எவ்வளவு கேவலமாக ஒரு 35 மடங்கா குறைச்சி சொன்னாங்க. இந்தியாவிலே, அதாவது மொத்தமாக 20 லட்சம் குறைச்சி சொல்லியிருக்காங்க. அதில் 2 லட்சம் குறைச்சி சொன்னது யார்? குஜராத் மட்டும். வை திஸ்? எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு பாடம் எடுக்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கிட்டு போ.
குஜராத்தில் வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசத்தில் வச்சுக்கோங்க, தனித்தனியாக வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. தமிழ்நாட்டில் அதை திணிக்காதீர்கள், அரசமைப்பு சட்டம் அதனால்தான் இதை மாநிலங்களின் ஒன்றியம்னு சொல்லுது, எல்லாம் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. முதலமைச்சர் பிஜேபி அல்லாத மாநிலங்கள் எல்லாம் இனியாவது விடுத்து கொள்ள வேண்டும், ஒருங்கிணைணும் அப்படின்றாங்க. நடக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேரளா வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த 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 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருக்க, ஏப்ரல் 8 கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள். ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முயற்சி எடுத்தால் நடக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து சீதாராம் 2022 மதுரையில் நடந்த மாநில மாநாட்டுக்கு வந்திருந்தார். ஒரு பொதுக்கூட்டத்திலேயே சொன்னார், நீங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் இருக்க முதலமைச்சரை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு. எனக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி அதை ஏன் நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட கூட பேசியிருக்கலாமே அப்படின்னு. அதான் இட்ஸ் அ ரியாலிட்டி அப்படின்னாரு. ஆம் ஆத்மி கூப்பிட்டு காங்கிரஸ் வருமா, காங்கிரஸ் கூப்பிட்டு ஆம் ஆத்மி வருமா, அல்லது காங்கிரஸ் கூப்பிட்டு டிஎம்சி வருமா, அல்லது டிஎம்சி கூப்பிட்டு நம்ம போவோமா, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இந்த எந்த சிக்கலும் இல்லாதவராக அவர் இருக்கிறார். எனவே அவர் கூப்பிட்டா வரணும். ஸோ அவர் தான் அதை ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைச்சா அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு போராடும்னு. தமிழ்நாடு போராட்டத்தை முன்னெடுக்கும், இந்தியா வெல்லும். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.